கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வழக்கமாக வியாழக்கிழமை இரவிலே வேதாகமத்திலே காணப்படுகிற அநேக மனிதர்கள், மனுஷிகள், பாத்திரங்கள் குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். ஆதாம் ஏவாளில் தொடங்கி கடந்த வாரத்திலே நாம் போவாசை குறித்து சிந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற கதாபாத்திரம் அல்லது விவிலிய பாத்திரம் சாமுவேல் என்கிறதான ஒரு பாத்திரம். நியாயாதிபதியும் தீர்க்கருமான சாமுவேல். இன்றைக்கு நாம் சிந்திக்கிறதான அந்த தலைப்பு நியாயாதிபதியும் தீர்க்கருமான சாமுவேல். சாமுவேல் தீர்க்கதரிசி தான் நியாயாதிபதிகளில் கடைசியானவர். நியாயாதிபதிகள் அநேகம் இருந்தார்கள். அவர்களிலே கடைசியாக சொல்லப்படுபவர் சாமுவேல் என்கிறதான தீர்க்கர்தான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே 20வது வாக்கியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். ஸோ சாமுவேல் தீர்க்கதரிசி வரையிலும் அங்கே நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அதில் சாமுவேல் தான் இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதி, ஜட்ஜ். அவருடைய 2 குமாரரையும் சாமுவேல் நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தினார். ஆனால் அவர்களை மக்கள் அங்கீகரிக்கவில்லை. சாமுவேலுடைய 2 பிள்ளைகளையும் நியாயாதிபதியாக அவர் முன்னிறுத்தின போதிலும் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே, உமக்கு பின்பு எங்களை வழி நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு ராஜாவை தர வேண்டும் என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டார்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் முதல் 5 வாக்கியங்கள். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளைவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவனாரி, உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகவே அந்த சாமுவேலின் 2 புத்திரர்களையும் நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தப்பட்டாலும் மக்கள் அவர்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் ஒரு ராஜாவை கேட்கும்படியான நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. சாமுவேல் கடைசி நியாயாதிபதியும் பின்னாலே வருகின்ற அனைத்து தீர்க்கதரிசிகளுக்கும் முன்னோடியுமாக விளங்குபவர். இஸ் a last judge. At the same time he was the forerunner of all the prophets come behind him. அவருக்கு பின்னாலே வருகிற எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் முன்னோடியாக விளங்கினவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே 20ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. 1 சாமுவேல் 3:20, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஸோ காட் எலிவேட்டட் ஹிம் ஆஸ் a prophet. நியாயாதிபதி என்கிற அந்த நிலையிலிருந்து அவர் தீர்க்கராக உயர்த்தப்படுகின்ற அந்த நிலையை நம்மால் காண முடிகிறது. அந்த நாட்களில் தீர்க்கதரிசிக்கு ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரன் இடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருடைய பாரம்பரியம் சொல்லுகிறது, சாமுவேல் கிட்டத்தட்ட 90 to 98 வயது வரையிலும்
அவர் பணிபுரிந்தார் இருந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 வயதிலே அவர் சீலோவிலே கொண்டு வந்து தாயினால் அன்னாள் அவர்களினால் விடப்படுகின்றார். அந்த 3 வயதிற்கு அப்புறமாக கிட்டத்தட்ட 95 ஆண்டுகள் 90 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கர்த்தருடைய பணிவிடைக்காரராக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் சாமுவேலிடத்தில் பேசின அந்த வயது 12 வயதாக இருக்கலாம் என்பதாக ஜோசிஃபஸ் என்கிறதான ரோமானிய அந்த யூத வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய தேவன் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அழைத்த போது அவருக்கு 12 வயது இருந்திருக்கலாம் என்பதாக ஜோசிஃபஸ் கூறுவதாக குறிப்புகள் சொல்லுகின்றன. சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய இந்த சாமுவேல் என்கிற நியாயாதிபதியினுடைய வாழ்க்கையை 2 பெரிய பகுதிகளாக நாம் பிரித்து விடலாம். ஒன்று சைல்டுஹுட், குழந்தை பருவம். மற்றொன்று முதிர்ந்த பருவம், அடல்ட்ஹுட். அவருடைய குழந்தை பருவம் என்பது ஒரு காலம், அதை தொடர்ந்து அவருடைய முதுமை பருவம். ஆக இந்த 2 கோணங்களிலே நாம் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குழந்தையாக இருந்த அந்த சமயத்தில் சாமுவேலிடத்தில் காணப்பட்ட மிக அற்புதமான தன்மைகளை குறித்து நாம் ஏற்கனவே அன்னாள் அம்மா அவர்களை குறித்து சிந்தித்த போது நான் சொல்லியிருக்கிறேன். அம்மா அவர்கள் மடியிலே வைத்து குழந்தைக்கு பால் ஊட்டின போதெல்லாம் சாமுவேல் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால் பல பொருள்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் மிகவும் ஏற்புடைய அந்த அர்த்தம் என்னவென்று கேட்டால், தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன், தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்று பாலூட்டுகின்ற போதெல்லாம் அந்த பிள்ளையின் காதிலே நீ தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன், நீ தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன், இங்கே இருக்க வேண்டியவன் அல்ல, எங்களுடன் தங்க வேண்டியவன் அல்ல, தேவனுடைய பணிவிடைக்காரனாக தேவனிடத்தில் செல்ல வேண்டியவன் என்பதை அந்த பிஞ்சு மனதிலே தாயவர்கள் போதித்தார்கள். அதை அந்த குழந்தை பருவத்திலே உள்வாங்கி கொண்டார் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. குழந்தை பருவத்திலேயே அம்மாவுடைய அந்த வார்த்தைகளை நன்றாக உள்வாங்கி கொண்ட ஒரு குழந்தையாக அவரை குறித்து நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 28வது வசனத்திலே, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பாருங்க, கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், காரணம் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டேன் என்று சொன்னபோது சாமுவேல் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டார். அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், தன் தாயின் தீர்மானம், தன் தாயினுடைய பொருத்தனை, இவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு விளங்கிய சிறு பருவத்திலேயே அதை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக நாம் சாமுவேல் என்கிற மிகப்பெரிய மனிதரை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அந்த சின்ன வயசில் என்னதான் இருந்தாலும் தாயை பிரிந்திருப்பது என்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. அங்கே ஏலி ஒரு வயதான மனிதர், அவர் அங்கே பிரதான ஆசாரியர் உட்கார்ந்திருப்பார். அவருடைய பிள்ளைகள் 2 பேர் ரொம்ப மோசமான பசங்க, ரொம்ப கெட்ட நடக்கை உடையவர்கள், பொல்லாத குணாதிசயங்களை உடையவர்கள். அதற்கு மத்தியில் கொண்டு போய் சாமுவேலை விட்டு அம்மா வந்துடுறாங்க. அம்மாவுடைய அந்த பிரிவை மனதார ஏற்றுக்கொண்ட ஒரு குழந்தையாக, தேவ சித்தத்திற்கு தன்னை சின்ன வயதிலேயே ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர். ஆகவேதான் நியாயாதிபதிகளின் காலத்தை முடித்து தீர்க்கர்களின் காலத்தை துவங்குகின்ற ஒரு மேன்மையான இடத்தை வேதம் சாமுவேலுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அம்மாவுடைய பிரிவை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை. 2 அதிகாரம் 18வது வசனத்திலே பாருங்கள். 1 சாமுவேல் 2:18, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்வதற்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த பிள்ளை என்பதாக நாம் அவரை குறித்து வாசிக்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, இந்த சாமுவேல் சிறு வயதிலிருந்தே தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ள பணிவிடைக்காரனாக அவர் விளங்கினார். தேவனுக்கு எல்லா விதத்திலும்
ரொம்ப பிரியமுள்ள ஒரு பணிவிடைக்காரனாக அவர் விளங்கினார். பார்த்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 26வது வாக்கியம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஒரு பெரிய சாட்சி இது. கர்த்தருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார், மனிதருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். ஒரு ஒப்பற்ற சாட்சி அவரை குறித்து. தேவனுக்கு பிரியமான பணிவிடைக்காரர். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பாருங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. 4வது வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார், அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்திலே சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கிற்று. தேவனிடத்தில் மிகவும் பிரியமான மனிதர் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அங்கே இஸ்ரவேல் முழுவதிலும் இவர் தேவனுடைய தீர்க்க தரிசிதான் என்பது விளங்க பண்ணினார் ஆண்டவர். காரணம், அவர் தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ள மனிதராக அந்த சின்ன வயதிலிருந்தே அவர் நடந்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் பிரியம் மாத்திரமல்ல, மனிதர்களிடத்திலும் அவர் பிரியமுடைய மனிதராக விளங்கினார். 2 கான்ட்ராஸ்ட் அங்கே உண்டு. ஏலினுடைய பிள்ளைகள் ஆசாரியர்களாகவே பிறந்தவர்கள், ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகளாகவே பிறந்தவர்கள். ஆனால் அந்த 2 பேரையுமே ஜனங்கள் வெறுத்தார்கள். அவர்களை வெறுத்த காரணத்தினாலே, அவருடைய பொல்லாத நடவடிக்கைகளை கண்டு மிகுந்த துயரம் கொண்ட காரணத்தினாலே, இனி நியாயாதிபதி எங்களுக்கு வேணாம், எல்லா தேசத்திலும் இருக்கிறது போல ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும் என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த 2 பிள்ளைகளும் மிகவும் பொல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலத்திலே இந்த சாமுவேல் தேவனுடைய பார்வையிலே மாத்திரமல்ல, மனிதருடைய பார்வையிலும் மிக விசேஷமானவராக அவர் விளங்கினார். 3ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை பாருங்கள். பின்னும் சீலோவிலே கர்த்தர் தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 20ஆம் வசனம், சகல இஸ்ரவேலருக்கும் இவர் தீர்க்க தரிசிதான் என்பது விளங்க பண்ணல் ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவருடைய குழந்தை பருவத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால், ஒன்று, இளம் வயதிலேயே தன் தாயினுடைய பொருத்தனை, தன் தாயினுடைய விருப்பம், தன் தாயினுடைய அந்த ஆசை வாஞ்சை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு பால் குடித்து கொண்டிருக்கிற சமயத்திலேயே தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தின அற்புதமான பிள்ளை. மாத்திரமல்ல, தன்னுடைய தாயாரை பிரிகின்ற சமயம் வந்தபோது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பணிவிடைக்கென்னே கர்த்தர் என்னை கொடுத்திருக்கிறார் என்பதை உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொண்ட மனிதன். ஏன்னா அம்மாவுடைய வளர்ப்பு அப்படி. நீ கர்த்தருக்கு பணிவிடை செய்வதற்காகவே கேட்கப்பட்டாய், அதற்காகவே உன்னை நான் பெற்றெடுத்தேன், ஆகவே நீ கர்த்தருக்குத்தான் பணிவிடை செய்ய வேண்டும். அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு கர்த்தருக்கு சிறப்பான பணிவிடைக்காரனாக அவர் விளங்கினார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான மனிதனாக, சகல இஸ்ரவேலருக்கும் பிரியமான மனிதராக அவர் விளங்கினதை அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்வின் 2வது பகுதி என்பது அடல்ட்ஹுட் அண்ட் ஓல்ட் ஏஜ், அவருடைய அந்த முதுமை பருவம் என்று நாம் சொல்லலாம். அதில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அந்த முதுமை பருவத்தில், வளர்ந்த அந்த பருவத்தில் தேவனிடத்திலே ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருந்த மனிதராக அவர் விளங்கினார். தேவனிடத்தில் ஒரு சிறப்பான இடத்தை அவர் பெற்றிருந்தார். அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். ஸோ தேவனிடத்தில் பிரியமாக நடந்து கொண்ட மனிதன், தேவனிடத்திலே சிறப்புகளை பெற்றுக்கொண்ட மனிதன். தேவன் அந்த இளம் வயதில் ஏலி இருக்க, அவருடைய பிள்ளைகளெல்லாம் இருக்க, ஆண்டவர் சாமுவேலை தேடி வந்தார். சாமுவேலை தேடி வந்து அவருக்கு தேவன்தான் பேசுகிறார் என்பதே தெரியாதிருந்த சமயத்திலே சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அவரை அழைத்து பெரிய ரகசியங்களை எல்லாம் அவர் அங்கே பேசுகின்றார். ஏலியினுடைய குடும்பத்திற்கு என்னென்ன நடக்கும், அவன் எப்படிப்பட்ட மனிதனாக போனான்,
என்பதை குறித்தெல்லாம் அந்த பிள்ளையின் இடத்திலே ஆண்டவர் டிஸ்கஸ் பண்ணதே நம்மால் பார்க்கிறோம். சின்ன பையன், ஜோஷிஃபை சொல்வது உண்மையாக இருக்குமே, ஆனால் 12 வயது என்று வைத்துக்கொள்வோம். அந்த 12 வயது பையனிடத்திலே ஆண்டவர் இத்தனை காரியங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுகிற அளவிற்கு இந்த மனிதன் தேவனுக்கு முன்பு உத்தமமான பணிவிடைக்காரனாக விளங்கினான். ஆகவே எந்த வயதில் எந்த சமயத்தில் என்பதாம அல்ல, தேவனுக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை உத்தமமாக இருக்குமேயானால் எப்பொழுதும் தேவன் நம்மோடு இடைபடுகிற கர்த்தராகவே இருப்பார். அவருக்கு வயது என்பது பெரிதல்ல, அல்லது ஸ்டேட்டஸ் என்பது பெரிதல்ல, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பது பெரிதல்ல. தேவனுக்கு முன்பதாக யோக்கியமாக பிரியமாக நடந்து கொள்கிற அந்த நிலை காணப்படுமே. ஆனால் தேவன் நம்மோடு உறவு கொண்டு தமது சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்ற, நம்மோடு பேசுகின்ற ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். பார்த்து கொள்ளுங்கள், தேவனிடத்தில் சிறப்பு பெற்றிருந்தார், அதுபோல மனிதரிடத்திலும் அவர் சிறப்பு பெற்றிருந்தார். பார்த்து கொள்ளுங்கள், அதைத்தான் அதே வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே மனிதருக்கு முன்பாகவும் அவர் பிரியமாக நடந்து கொண்டார். தேவனுக்கும் பிரியமாக நடப்பது, மனிதருக்கும் பிரியமாக நடப்பது. ஆகவே உள்ளம் புறமும் என்று சொல்லலாம். தேவனுக்கு பிரியமா என்பது அகத்திலே, தன் இருதயத்திலே ஆண்டவருக்கு பிரியமாக, மனிதருக்கு பிரியமாக என்பது புறத்திலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே தேவனுக்கு பிரியமாக நடப்பது. ரெண்டும் ரொம்ப அற்புதமானது. பார்த்து கொள்ளுங்கள், உள்ளும் தேவனுக்கு பிரியம், வெளியேயும் மனிதருக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேரக்டராக நாம் சாமுவேலை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மிகப்பெரிய கிருபை என்னவென்று கேட்டால், இஸ்ரவேலின் 2 பெரிய ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலின் முதலாவது ராஜா சவுல் என்று அழைக்கப்பட்டார். அந்த சவுல் ராஜாவை சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலின் 2வது மிகப்பெரிய ராஜா தாவீது, அவரையும் சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் கிரெடிட் என்று பாருங்கள். அந்த மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த உன்னதமான உயர்வை பாருங்கள். 2 ராஜாக்களை, அந்த ராஜாக்கள் 2 பேரும் 40 வருஷம் ஆளுகை செய்கின்றார்கள். அந்த 2 ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணக்கூடிய கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம பாலிடிக்ஸில் கிங் மேக்கர் அப்படிங்கிறதான வார்த்தையை பயன்படுத்துவார்கள். பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை கிங் மேக்கர் என்று தான் அழைப்பார்கள். அதுபோல சாமுவேல் வாஸ் எ கிங் மேக்கர். 2 பெரிய ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினார். 10ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை பாருங்கள். 10:1, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சவுலை பார்த்து சொல்லுவார். கழுதைகளை தேடி போன மனிதன், காணாமற் போன கழுதைகளை கண்டுபிடிப்பதற்காக சென்ற மனிதன். ஆனால் தேவனாய கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக அவரிடத்தில் பேசி இந்த மனிதனை ராஜாவாக, ஜனத்தின் தலைவனாக அவர் மூலம் அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. 16ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே பார்ப்பீர்களானால் 16:13, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். 2வது, அங்கே தாவீது என்கிற ராஜாவையும் அவர்தான் அபிஷேகம் பண்ணுகிறார். உன்னை கர்த்தராகி தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக, ராஜாவாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ ஹி வாஸ் அ கிங் மேக்கர். இஸ்ரவேலிலே ராஜாக்களை உருவாக்கின, அபிஷேகம் பண்ணின ஒரு பெரிய மனிதர் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது பார்த்தீங்களா, அப்பழுக்கற்ற வாழ்க்கை. ஓப்பன் சேலஞ்ச் பண்றார் மக்களை பார்த்து. அவர் மரிப்பதற்கு முன்பதாக சவுல் தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறதை பார்த்து மனது விசனப்பட்டு அவரை விட்டு செல்வதற்கு முன்பதாக எல்லா மக்களையும் வைத்து கொண்டு அவர் அந்த மக்களோடு பேசுகின்றார். அது அவருடைய வாழ்வின் அப்பழுக்கற்ற தன்மையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு நல்ல முன்மாதிரியான ஒரு கேரக்டராக சாமுவேலை பார்க்கிறோம். சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். 12ஆம் அதிகாரத்திலே
3 முதல் 5 வாக்கியங்கள். 12ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 5 வாக்கியங்கள். இதோ இருக்கிறேன், சாமுவேல் பேசுறார். சமஸ்த இஸ்ரவேலும் முன்னாலே நிற்கின்றார்கள். ராஜாவாகிய சவுலும் பக்கத்தில் நிற்கின்றான். இப்பொழுது சாமுவேல் ஜனங்களை பார்த்து பேசுகின்றார். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் நான் வாங்கி கொண்டு கண் சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு ஜனங்கள், அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்று சொல்லி ஆண்டவர் பேரிலே தங்களுடைய ஆணையை அங்கே உறுதி செய்தார்கள். இதை பார்க்கின்ற பொழுது ஒரு ஊழியக்காரன் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதனுடைய அந்த மிக ஆழமான தாற்பயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஓப்பன் சேலஞ்ச் அங்கே பண்ணுகின்றார். நான் யாரிடத்திலாவது தவறுதலாக எதையாவது வாங்கினேனா, நியாயம் செய்வதில் நியாயத்தை புரட்டி போட்டேனா, இல்லை யாருக்காவது அநியாயம் செய்தேனா, யாருடைய பொருளையாவது நான் அபகரித்து கொண்டேனா, சொல்லுங்கள், நான் இப்பொழுதே திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 8:46 திரளான ஜனங்கள் நிற்கிற இடத்திலே மக்களை பார்த்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணினார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? Who can convict me of sin among you? உங்களிலே யார் என்னை குற்றமாக தீர்க்க முடியும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவர் பின்பதாக ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மனிதரிடத்திலே பண்ணுகிறார். அதே சேலஞ்சு தான் சாமுவேல் என்னும் தீர்க்கர், அந்த நியாயாதிபதி தன் ஜனத்தை பார்த்து கேட்கின்றார், என்னை யாராகிலும் குற்றம் சொல்ல முடியுமா? யாராகிலும் குற்றம் சொன்னால் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று அவர் பேசின அந்த வார்த்தை ஒரு ஊழியக்காரனுடைய அவன் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்த தெளிவான சிந்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஊழியக்காரருடைய நிலைமை இதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிக மிக அருவருப்பான நிலையிலே இருக்கிறது. 500 ரூபாய் யார் தருவார்கள்? 100 ரூபாய் யார் தருவார்கள்? 100 ரூபாய்க்கு சண்டை போடுகிற மக்கள், 100 ரூபாய்க்கு சண்டை போட்டு எரிச்சல் படுகிற மக்கள் இன்றைக்கு ஊழியத்திலே பெருகி போனார்கள். அவர்களெல்லாம் ஊழியக்காரர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறோம். தேவனுக்கும் மனிதருக்கும் பிரியமாயிருந்த ஊழியக்காரனை பார்க்கிறோம். எந்த மனிதரும் அவரை குற்றப்படுத்தக்கூடாதபடிக்கு அங்கே சொல்லுகின்றார்கள், இல்லை இல்லை, உம்மிடத்தில் நாங்கள் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை, நீர் எங்களுக்கு எந்த ஒரு அநியாயத்தையும் செய்யவில்லை. அந்த சாட்சியை மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டாம். அதுதான் மிக முக்கியமான பகுதியாக சாமுவேலின் வாழ்க்கையிலே என்னால் பார்க்க முடிகிறது. டெஸ்டிமோனி, அவருடைய சாட்சி பார்த்து கொள்ளுங்கள். அந்த சாட்சியை உடைய மக்களாக நாமும் விளங்குவோமேயானால் நம் மூலம் கர்த்தருடைய நாமம் இந்த உலகில் மகிமைப்படும் என்பதை அறிந்து கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாய் விளங்க வேண்டாம். என்னை பார்த்து மற்றவர்கள் குற்றப்படுத்தக்கூடாதபடிக்கு என் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போலியானதாக அமைந்துவிடும். எ ஃபேக் ரிலிஜன், போலியான மார்க்கத்தை நாம் தழுவி கொண்டிருக்கிற மக்களாக விளங்கி விடுவோம். உண்மையாக தேவனுடைய மார்க்கத்தை நாம் தழுவி கொண்டிருப்போமே ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் விளங்குகிற நாம் தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்க வேணும், மனிதர்களுடைய பார்வையிலும் பிரியமாக இருக்க வேணும். நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக விளங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேணும்.